ஹலோ சூப்பர் பேரண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்தனா, ஃபவுண்டேஷனல் பேரண்டிங் கோச். நம்ம போன வீடியோவில் த கோல்டன் டேஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது உங்கள் குழந்தையோட முதல் 1000 நாட்கள், அதில் இருக்க 3 ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பிரெயின் ஸ்டிமுலேஷனோட முக்கியத்துவத்தெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் உங்கள் குழந்தையோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு உதவும் 5 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கை நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னிக் நம்பர் 1, ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன். ஏதோ பயங்கரமாலாம் சொல்கிறியம்மா அப்படிலாம் நினைக்காதீங்க. ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷனுங்கிறது நீங்கள் உங்கள் குழந்தையோட பேசுறதுல என்னமா இருக்கு, அதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் இருக்க பெனிஃபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு உணர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லைங்க. உருவாகி ஜஸ்ட் 1 மந்த்தே ஆன ஒரு கருவுக்கு தன்னோட தாயோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம நினைக்கிற விஷயத்த அப்படியே பண்ணால் டெலிபதி ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே டெலிபதி மூலியமா தான் ஒரு தாயும் அவங்க வயிற்றுக்குள்ள இருக்க கருவும் பேசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகுமா. இப்போ புரியுதா ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு? ஸோ ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம்? ஒரு காமான என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணி நல்ல லவுடா, ரொம்ப பொறுமையா, கிளியரா உங்க குழந்தைகிட்ட பேசுங்க. இந்த ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன் மூலயமா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல உள்ள பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, சில ரிசர்ச் இந்த ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன் மூலயமா குழந்தைகள் ரொம்ப ஏர்லியாவே சில வார்த்தைகளை கத்துக்கிறாங்க. அதனால அவங்க ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய பெனிஃபிஷியல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லுது. ஸோ ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷனோட முக்கியத்துவம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. டெக்னிக் நம்பர் 2, ரீடிங் அலவுட். அதாவது கருவில் இருக்க குழந்தைக்கு புத்தகம் படித்து காமிக்கிறது. புத்தகம் படிக்கிறதுனா ஜஸ்ட் அந்த புத்தகத்தில் இருக்க கதையை நம்ம குழந்தைக்கு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. புக்ஸ் படிக்கிறதுனாலையும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கும் போது அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு ஒரு அரௌண்ட் 25th வீக் அப்போ காது கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 28th வீக் அப்பெல்லாம் வந்து அதால வாய்ஸஸ் கூட டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அதாவது இது அம்மாவோட வாய்ஸ், இது அப்பாவோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அந்த சமயத்துல நீங்க நிறைய புக்ஸ் படிக்கும்போது அந்த குழந்தை நிறைய வார்த்தைகளை கேட்கும். ரிப்பீட்டடா ஒரு சில வார்த்தையை வந்து சொல்லிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கும். ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன் மாதிரியே ரீடிங் அலோடும் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக் நம்பர் 3, மொசாட். மொசாட்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு டைப் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக். நீங்கள் ஜென்ரலாக போய் யூடியூப்ல மொசாட் மியூசிக் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டாலே நிறைய வரும். ஸோ இந்த மொசாட் மியூசிக்கை ப்ளே பண்ணும்போது ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்கள் பேபியை இந்த மொசாட் மியூசிக் வந்து ரொம்ப காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ்டு பேபிக்கு பிரெயினோட க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் எஸ்பெஷலி இந்த மொசாட் கம்போசிஷன் வந்து உங்க பேபியோட பிரெயின் ஸ்டிமுலேஷன்ல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மொசாட் மியூசிக் உங்க டெய்லி ரொட்டீன்ல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்கும் போது உங்க பேக்ரவுண்ட்ல இந்த மொசாட் மியூசிக்கை நீங்க ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லையா, ஸோ ஏதோ வாக்கிங் போறீங்க இல்லை ஒரு ப்ரீநேட்டல் யோகா பண்றீங்க, அந்த டைம்ல கூட நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல இந்த மொசாட் மியூசிக்கை ப்ளே பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் ஜென்ரலாக யூடியூப்ல போய் மொசாட் மியூசிக் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டாலே நிறைய மியூசிக். அப்படி இல்லைன்னா கூட நம்ம சேனல்ல என்னோட ஃபேவரட் மொசாட் மியூசிக்ஸோட பிளேலிஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்னிக் நம்பர் 4, இமேஜ் ட்ரைனிங். நான் ப்ரீநேட்டல் கம்யூனிகேஷன் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் என்னவோ அதை உங்கள் குழந்தையால உணர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்கள் மைண்டில் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தையால ஒரு இமேஜாக பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அது உண்மைங்க. ஸோ இந்த இமேஜ் ட்ரைனிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்ட்ராபெரி இமேஜ் எடுத்து அந்த இமேஜை பார்த்து என் குழந்தைகிட்ட நான் இது ஸ்ட்ராபெரி,
இது ரெட் கலர்ல இருக்கு, இது சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்ட்ராபெரியை பத்தி நான் சொல்லுவேன் என் குழந்தைகிட்ட. அப்புறம் கண்ணை மூடி அந்த ஸ்ட்ராபெரியோட இமேஜை நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்ட்ராபெரியோட இமேஜ் வந்து அந்த குழந்தைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுமா, குழந்தையால அந்த ஸ்ட்ராபெரியோட இமேஜை பார்க்க முடியுமா. இது வந்து நான் சும்மா சொல்லலைங்க, உண்மையாலுமே ரிசர்ச்ல இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டூல். கண்டிப்பா இதை டெய்லி ஒரு 10 லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்த உங்க குழந்தைக்கு டிஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணை மூடி அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜை வந்து உங்க குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. ஸோ வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை ஜென்ரலா தன்னோட ரைட் பிரெயின் சென்சஸை தான் யூஸ் பண்ணும். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதால இமேஜா தான் பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த ரைட் பிரெயின் சென்சஸை நம்ம எஃபெக்டிவா ஒரு பிரெக்னன்சி ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டிமுலேட் பண்ண போறோம். டெக்னிக் நம்பர் 5, அஃபர்மேஷன். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இது நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னது. நீங்க நினைக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பிரெக்னன்சி டைம்ல உங்க குழந்தைக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அஃபர்மேஷன்ஸ்னா என்ன? நீங்க உங்க குழந்தைய பத்தி பாசிட்டிவான விஷயத்த நினைக்க போறீங்க, பாசிட்டிவா நிறைய சொல்ல போறீங்க. அது அப்படியே உங்க குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அஃபர்மேஷன் சொல்லும் போது எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்ப, நீ ரொம்ப ஜீனியஸா இருப்ப அப்படி சொல்லக்கூடாது. நீ இன்டெலிஜென்ட், நீ ஜீனியஸ் அப்படி சொல்லணும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரெக்னன்சி டைம்லயே உங்க குழந்தைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாகிடும். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண 5 டெக்னிக்ஸோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங்.